நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டான டேஸ்ட்டான சூப்பரான சட்னி தான் பார்க்க போகிறோம். இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற இந்த பேச்சுலர் தக்காளி சட்னிக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். 3 தக்காளி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, கடுகு, உளுந்தம் பருப்பு, அப்புறம் வந்து ஒரு 8 பல் கிட்ட பூண்டு எடுத்துக்கோங்க. அதை நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து சில்லி பவுடர், நம்ம ஏற்கனவே அரைச்சி காய வச்ச வத்தலை வந்து நல்லா நீட்ட வத்தலை அரைச்சி காய வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். அது ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து சுவைக்கு கல்லுப்பு, அப்புறம் தாளிக்கும் போது வந்து இது அசடஃபீடியா, அதாவது பெருங்காயம், அதுவும் எடுத்திருக்கேன். இதை எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தக்காளியை கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டேன். இதில் நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போவே வந்து கல்லுப்பு வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா அரைக்கும் போது சேர்த்தா தான் அது ஒரு தனி டேஸ்ட் வரும். அதுக்கடுத்து நான் ஏற்கனவே காமிச்ச ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் இப்போவே போட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா அரைச்சிக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா, இப்போ நல்லா சாஃப்டாக அரைச்சிட்டாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆகட்டும். பேன் ஹீட் ஆயிடுச்சு. இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் உடம்புக்கு நல்லது ரொம்ப. இப்போ இதில் என்னென்ன போட்டு தாளிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடுகு, உளுந்தம் பருப்பு, வெடிக்கட்டும் கடுகு, அடுத்து கருவேப்பிலை, அடுத்து பெருங்காய பொடி 1 ஸ்பூன் இப்போவே சேர்த்துடலாம். அதுக்கடுத்து என்ன போடுறோம் அப்படின்னா, நம்ம நறுக்கி வச்ச பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற ஆர்டரில் தான் போடணும், அப்போனா தான் டேஸ்ட் கொடுக்கும். கருவேப்பிலை மேலே தெரிக்கும் அப்படின்ற ரீசனுக்காகலாம் வந்து லேட்டாக கருவேப்பிலை போடக்கூடாது. கடுகு போடணும் ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்து கருவேப்பிலை போடணும், அதுக்கடுத்து பெருங்காய பொடி போடணும், அதுக்கடுத்து பூண்டு போட்டு இந்த பூண்டு நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சதை இதில் சேர்த்துடலாம். ஈஸியாக முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான் சட்னி. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நல்ல ஒரு தக்காளி சட்னி வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். அதை காய வைக்கணும், ஆற வைக்கணும், வறுக்கணும், நல்லா வறுக்கணும், ஆனியனை கட் பண்ணி அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த தக்காளி சட்னி சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும். 2 மினிட்ஸ் சமையலில் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஃபாஸ்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் கொடுக்கறதா நம்ம சேனலோட ஸ்பெஷாலிட்டி. அந்த மாதிரி நல்லா இப்போ வதங்கிடுச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம அரைச்சி வச்சதை இதில் சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி நல்லா தண்ணி உங்களுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சியில் தண்ணி சேர்த்துக்கோங்க. வேகட்டும். இந்த ராஸ்மெல் போனதுக்கப்புறம் அப்படியே ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சட்னி அப்படியே சாப்பிட்றதுக்கு ரெடி. இப்போ சைட் பை சைடாக இந்த சைடு இட்லி ஊற்றி வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. சைட் பை சைடாக இட்லியும் ரெடி ஆகிட்டுருக்கு. இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான். டண்டடைன், சூப்பரான ஒரு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு 10 இட்லி கூட சாப்பிட்லாம். 2 மினிட்ஸ் சமையலில் ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஒரு தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இவ்வளவே தாங்க. தாளிக்கிறோம், கருவேப்பிலை போட்டு தாளிக்கிறோம், அதுக்கப்புறம் பெருங்காயம் போடுறோம், பூண்டு போடுறோம், அப்புறம் தக்காளி அரைச்சி கொட்டிடுறோம் மசாலா போட்டு. இவ்வளோதான். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் சொல்கிறோம். செம்ம டேஸ்டியாக இருக்குங்கிறத நான் கமெண்ட் பாக்ஸில் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன். கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு சூப்பரான ஃபாஸ்ட்டான டேஸ்டான சமையலை நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.